ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அறம் செய் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தாரகை சினிமாஸ் சார்பில் பாலு எஸ் வைத்தியநாதன் தயாரித்து நடித்து இயக்கியிருக்கிறாரு. பாலு எஸ் வைத்தியநாதனுடன் இணைந்து லொல்லுசபா ஜீவா, மேகாலி மீனாட்சி, அஞ்சனா கீர்த்தி, பைல்வான் ரங்கநாதன், திருச்சி சாதனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலு வைத்தியநாதன், லொல்லுசபா ஜீவா இவர்கள் படிக்கின்ற அரசு மருத்துவக் கல்லூரியை தனியாரிடம் ஒப்படைக்க அரசு முடிவு செய்வதால் அதை எதிர்த்து கதாநாயகன் பாலு வைத்தியநாதன், லொல்லுசபா ஜீவா மாணவர்களுடன் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கின்றனர். மறுபுறம் 75 ஆண்டுகால அரசியல் சரியில்லை என சொல்லி அரசியல் மாற்றத்தை கொண்டுவர அஞ்சனா கீர்த்தி சகாக்களுடன் போராடுகின்றார். இதற்கெல்லாம் விடை கிடைத்ததா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. பாலு எஸ் வைத்தியநாதன் இந்த படத்தின் நாயகன், இயக்குனர் என ஒன்மேன் ஆர்மி மாதிரி செயல்பட்டு தன் மனதில் இருப்பதை நல்ல படமாக எடுத்துள்ளார். நன்றாக நடிக்கவும் நடனமாடவும் செய்திருக்கின்றார். ஹீரோயின் மேகாலி மீனாட்சி நன்றாக டான்ஸ் ஆடியதோடு நன்றாக நடிக்கவும் செய்திருக்கின்றார். லொல்லுசபா ஜீவாவும் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். அஞ்சனா கீர்த்தி போராளியாக மிக சிறப்பாக நடித்துள்ளார். பைல்வான் ரங்கநாதன், திருச்சி சாதனா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பாலு எஸ் வைத்தியநாதனே இந்த படத்துக்கு ஒளிப்பதிவும் செய்து படத்திற்கு பலம் சேர்த்துள்ளார். ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற கருத்தை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், கதாநாயகன், இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.